ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏவியன் பயோடெக். நம்ம போன வீடியோவில் வந்து பாக்டீரியாவை பற்றி டீட்டெயில், அதாவது பாக்டீரியாவை பற்றி சும்மா சிம்பிளாக பார்த்தோம். அதனோட என்னென்ன பெனிஃபிட்ஸ் தருது, என்னென்ன பாக்டீரியா என்னென்ன ஹார்ம்ஃபுல் மெஷர்ஸ் நம்மளுக்கு காஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து அது எங்கெங்க லிவ் இருக்கிறத பேஸ் பண்ணி சில வந்து அதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. கிளாஸிஃபை பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு எப்படி சொல்றது, அதுக்கு வந்து இந்த இடத்துல வாழ்றத வந்து இது ஒரு டைப் தெர்மோஃபைல்ஸ் அப்படின்னா அது ஒரு வகையான இடத்துல வாழுது. அப்படிங்கிற பாக்டீரியா வந்து அதனுடைய பேஸ்ட் ஆன் த லிவிங்கை வச்சு அதை சொல்லியிருக்காங்க அந்த பாக்டீரியா. அதை பத்தி இன்னைக்கு பார்ப்போம். தெர்மோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியானா ஹையர் டெம்பரேச்சர்ல எவ்வளவு சொல்றாங்கன்னா 41 to 122 டிகிரி செல்சியஸ்ல வந்து இருக்கக்கூடிய பாக்டீரியாவை தான் சொல்றாங்க. இந்த பாக்டீரியா பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹை ஆன ஹீட் ஏரியா, ரொம்ப ஹாட் ஏரியால, ஹாட் ஸ்ப்ரிங் கூட சொல்லலாம், அந்த மாதிரி ஏரியால இருக்கக்கூடிய பாக்டீரியாவை என்னன்னு சொல்றாங்கன்னா ஹாட்டான இடத்துல இருந்தா அந்த பாக்டீரியா பேர் தெர்மோஃபைல்ஸ். எக்ஸாம்பிள் எந்த பாக்டீரியான்னு கேட்டாங்கன்னா லெக்டோபேசிலை. புரியுதா? அடுத்தது வந்து ரெண்டாவது ஒரு செட் பாக்டீரியா கிடையாது, பாக்டீரியா பிளேஸ்ல வாழ்றத வச்சு அதை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. எப்படின்னா அசிடோஃபைல்ஸ்னா வேற ஒண்ணும் இல்லை, அசிடிக் கண்டிஷன் அதிக உள்ள இடத்துல வாழ்றதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா அசிடோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அமிலத்தன்மை அதிக உள்ள இடம் அப்படின்னு சொல்றாங்க. பிஹெச் எவ்வளவு இருக்குன்னா மைனஸ்ல பிஹெச் 2 ஆர் பிலோ, அதுக்கு கீழே இருக்கணும். புரியுதா? அந்த pH 2 or below என்னது, ஹை அசிடிக் கண்டிஷன், அதிக அமிலத்தன்மை உள்ள இடம். அது அந்த இடத்துல வந்து இது என்ன இருக்கிற பாக்டீரியாவை என்னன்னு சொல்றாங்கன்னா அசிடோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தியோபேசிலஸ் ப்ராஸ்பரஸ் அப்படிங்கிற ஒன் டைப் ஆஃப் பாக்டீரியா. புரியுதா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அல்கலிஃபைல்ஸ், அல்கலைன் பேஸ்ட் ஏரியால வளரக்கூடிய பாக்டீரியா அல்கலிஃபைல்ஸ் சொல்லுவாங்க. அதனுடைய அந்த pH கண்டிஷன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 8 to 10.5 அந்த pH ரேட்ல இருக்கும். அதனுடைய எக்ஸாம்பிளா என்னன்னு சொல்றோம்னா மைக்ரோகாக்கஸ் ஸ்பீசிஸ் இதை சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா அல்கலிஃபைல்ஸ். இதனுடைய pH ரேஞ்ச் எவ்வளவு சொல்லியிருக்கேன், 8 to 10.5 ரேஞ்சில் இருக்கிறது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்மோஃபைல்ஸை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா ஆஸ்மோட்டிக் பிரஷர் அதிக உள்ள இடம், அப்புறம் வந்து சுகரி கண்டிஷன்ஸ் இருக்கிற இடத்துல தான் வந்து அதிகமா தென்படும் இந்த பாக்டீரியா. அது எந்த பாக்டீரியா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா எந்த பாக்டீரியா எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பெசிலஸ் சீடஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரேயோஃபைல்ஸ், அதாவது பேரோஃபைல்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா ஹை பிரஷர் உள்ள கண்டிஷன். அந்த சீக்கு அடியில இருக்கும், இந்த சீக்கு டீப் சி ஆழத்துல ரொம்ப பிரஷர் அதிகமா இருக்கும் சீனுடைய ஆழத்துல. ஸோ அந்த இடத்துல வந்து ஹாலோமோனஸ் சலேரியா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா அந்த இடத்துல வாழுது. இதெல்லாம் வந்து இந்த பேரோஃபைல்ஸ்னா ஒண்ணும் இல்லை, ஹை பிரஷர்ல உள்ள கண்டிஷன்ல வாழக்கூடியது, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து கிரியோஃபைல்ஸ்ங்கிறது ஐசி கண்டிஷன், ரொம்ப கூலான கண்டிஷன்ல வாழக்கூடியது. எப்படி சொல்லலாம்னா -20 டிகிரி செல்சியஸ். அப்ப பாருங்க, -20 டிகிரி செல்சியஸ்னா எவ்வளவு கூலிங். ஸோ அந்த கூலிங்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாவை தான் கிரியோஃபைல்ஸ். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆரோமோனஸ் ஸ்பீசிஸ். ஸோ புரியுதா? அடுத்தது ஹாலோஃபைல்ஸ் உப்பு அதிகமா உள்ள இடத்துல வளர்ற பாக்டீரியா. அதை வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா அசிட்டினோ பாக்டீரியா. ஸோ புரியுதா? இதுதான் என்னது பாக்டீரியா பேஸ்ட் ஆன் தேர் லிவிங். அதனுடைய லிவிங் ஏரியா பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த இத்தனை பாக்டீரியல் டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. அது வந்து என்னது, தெர்மோஃபைல்ஸ்ங்கிறது நல்லா ஹாட்டான ஏரியால, அசிடோஃபைல்ஸ்னா அசிடிக் அதிகம் உள்ள ஏரியா, அமிலத்தன்மை, அல்கலிஃபைல்ஸ்னா அல்கலைன் கண்டிஷன் அதிகம் உள்ள ஏரியா, ஆஸ்மோஃபைல்ஸ்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரும் சுகரி கண்டிஷன் இருக்கிற ஏரியாவும். அடுத்தது பேரோஃபைல்ஸ் பாத்தீங்கன்னா ஹை பிரஷர், அதாவது டீப் சீக்குள்ள இருக்கிற இடம். கிரியோஃபைல்ஸ்ங்கிறது -23 டிகிரி செல்சியஸ், ஒரு ஐஸ் ரொம்ப கூலிங்கான கண்டிஷன்ல. அடுத்தது ஹாலோஃபைல்ஸ் பாத்தீங்கன்னா சலைன் கண்டிஷன்ல இருக்கக்கூடியது. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து எதை பேஸ் பண்ணி இந்த பாக்டீரியல் கிளாசிபிகேஷன், இப்பதான் உண்மை ஏன்னா பாக்டீரியல் கிளாசிபிகேஷனுக்குள்ள இறங்க போறோம். இது வந்து சும்மா அது வந்து எந்த ஏரியால இருக்கு அப்படிங்கிறத வச்சு அதை சும்மா கிளாசிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து அதனுடைய ஷேப், அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.